இந்த அம்மா உனக்கு நல்லதை நடத்தித்தர அழைத்து விட்டேன். வந்து விடு என் பிள்ளையே. உண்மையான உறவை அதிர்ஷ்டத்தோடு நீ கரம் பற்ற போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். மனதில் இருக்கின்ற வலிகளுக்கும் ரணத்திற்கும் போராட்டத்திற்கும் இடையில் யார் நமக்கு நல்லது செய்கிறார்கள், யார் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரியாமலே நீ தவியாக தவித்து கொண்டிருந்தாய். அத்தனை விஷயத்திற்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றி பெறும் யோகத்தை தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதை நீ தளரவிடச் செய்யாதே. சோர்வுகளை கண்டு துவண்டு விடாதே. எண்ணங்களை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல எண்ணத்தை மட்டும் விதைத்துக்கொள். என் கண்ணின் மணியே, எந்த உறவு உனக்கு நல்லது நினைக்கிறார்களோ அவர்களை உன்னை தேடி வரப்போகும் நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதையில் நீ தேடப்பட்ட பொருளாகவே இருந்து கொண்டு இருந்தாய். ஏனென்றால் அவர்கள் காரியம் முடிந்துவிட்ட பிறகு உன்னை அங்கு கலற்றிவிட அல்லவா நினைத்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது அந்த உறவானவர்களோ உன் நல்விள்ளத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு இப்பொழுது உனக்கான வெற்றியை தேர்ந்தெடுப்பதில் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் பட்சத்தில் நீ தேடப்படும் நபராக மட்டுமல்லாமல் தேடப்படும் இதயமாகவும் உன்னை மாற்றப் போகிறார். ஏனென்றால் உன் தூய்மையான மனது இப்போதுதான் அவருக்கு புரிந்திருக்கின்றது. நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த நல்ல காரியத்தை நடத்தி தருவதற்கே அவரை உன்னை வந்து சேரப்போகிறார். நீ கஷ்டத்தில் இருக்கும் போதும் காயத்தில் இருக்கும் போதும் நமக்காக யார் இருக்கிறார்கள்? என்னதான் நடந்து கொண்டு இருந்தாலும் நம்மை சுற்றி யாராவது ஒருவர் இருந்து கொண்டு நம் கண்ணீரை துடைத்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்தாய். முன்பெல்லாம் நான் அழைக்காமலே என்னை சுற்றி பல பேர் இருந்து கொண்டிருந்தார்களே, ஆனால் இப்பொழுது நான் அழைத்தால் கூட என்னாவென்று கேட்பதற்கு யாருமே இல்லையே என்று நீ நினைக்கின்றாய். என் கண்ணின் மணியே, கடந்து வருகின்ற இந்த பாதையின் தருணத்திலே சில பேர் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானித்திருப்பார்கள். அதன்படி உன்னிடம் பேரும் புகழும் இருக்கும்போது, பணமும் இருக்கும்போது நீ அழைக்காமலே வந்து பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது நீ திக்கற்று திசையற்று இருக்கும்போது அவர்களுக்கு எப்படி உதவ முடியும்? அதனால தான் உன்னிடம் வராமல் அவர்கள் மனம் வேறு எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளைகள் இங்கு அழுது கொண்டிருக்க வேண்டாம். உன் நிலை எல்லாவற்றையும் நான் அறிந்துவிட்டு தானே இப்பொழுது வந்திருக்கின்றேன். மனமென்னும் ஒன்றில் நீ உனக்கான விஷயத்தில் நல்லதை நடத்தி தர நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்கான உன் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கை முழுமையடையும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. வருகின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. காலங்களும் காயங்களும் நினைத்து நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. கவலைப்படுவதனால் இங்கு என்ன மாற்றம் நடக்கப் போகிறது? மாறாக நீ விழிப்புணர்வோடு இருந்து உனக்கானவர் யார் என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னை சுற்றி இருக்கும் நபர்களுக்கு மட்டும் எல்லா நல்லதும் நடந்து கொண்டு இருக்கின்றதே. நான் அப்படி என்ன துரோகத்தையும் பழிபாவத்தையும் சுமந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தெரியவில்லையே. ஆனால் உண்மை நடந்த பாடு இல்லையே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். உன் அத்தனை விஷயத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். தீபத்தை வழிபட்ட உனக்கு என் தீபம் போல் வெளிரும் மின்னும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, சோகத்தோடு சோதனையோடு இருந்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்து இனி அத்தனைக்கும் வழி சொல்வதற்கான நிலையைத்தான் இந்த வாராகி உனக்கு உருவாக்கப் போகிறேன். நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த தாயால் ஏற்கனவே தீர்மானித்தபடிதான் நடக்கிறது. அதன்படி நீ எதையோ நினைத்து கொண்டு வருந்தாதே. எப்படி உன்னால் சந்தோஷம் கொள்ள வேண்டுமோ, எப்படி உனக்கான வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாயோ அது பொறுத்துதான் உன் வெற்றியும் அமைந்து கொண்டு இருக்கும்.
அதனால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னதே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ளும் தகுதி உனக்கு இருந்து விட்டாலே போதும். நீ பார்க்கின்ற பொழுதே உன் அழகான விஷயத்தை நான் செய்து தந்து உனக்கான வெற்றி பாதையை நான் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். மனம் சிறிதளவேனும் தளர்ந்து கொண்டு இருக்காதே. போகின்ற இடத்திற்கெல்லாம் இந்த தாய் உன் கரத்தை பற்றி கொண்டுதான் கூட்டி விட்டு போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நான் உன்னிடத்தில் என்ன சொல்லி இருக்கின்றேன்? உனக்கான சிலது நடக்கவில்லை என்றால் உடனே நீ எதிர்பார்த்த அந்த காரியத்தில் முடிவை நோக்கி பயணித்து கற்றுக்கொள். காரணத்தை நோக்கி செல்லாமல் தீர்வினை நோக்கி பயணம் செல்வதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். யார் என்ன சொன்னாலும் உன் முதுகுக்கு பின்னால் பற்றி பேசுபவர்களை பற்றி கவலை கொள்ளாதே. அவர்கள் உன் முன்னால் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். உன் முன்னால் பேசுவதற்கு பயம் கொள்கிறார்கள். அதனால் அத்தான் நீ போன பிறகு அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். நீயோ நினைக்கலாம், அம்மா எத்துணை எத்துணை பட்டங்கள், எத்தனை எத்துணை பெயர்கள் என்று உன் மனம் மீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை உருவாக்கி கொள்வதற்கு உனக்கு வெற்றியை தருவது இந்த தாய் வாராகி என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பது இந்த தாயாக இருக்கும்போது உன் மனம் வருந்தி கொள்ளாதே. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? யார் உனக்கு முக்கியமானவர்கள், யார் உனக்கு வேண்டியவர்கள், யார் உனக்கு வேண்டாதவர்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிடவே வந்திருக்கின்றேன். போக போக காலங்கள் செல்ல செல்ல உனக்கான வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நல்ல விஷயத்திற்கு யார் துணையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் நிலைமை இங்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த நிலை இருட்டிலே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். இப்படியே தான் காலம் முழுவதும் இருக்க வேண்டுமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்க பிள்ளையே, உன் சந்தோஷத்திற்கும் உன் மகிழ்ச்சியான தருணத்திற்கும் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, ஏதுவாக இருந்தாலும் சரி, கலங்கிய விழிகளுக்கு விடை கொடுக்க இந்த தாய் வராகி இருக்கும்போது உன் மனதில் என்ன நடந்தாலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் என்பதில் தெளிவாக்கிக்கொள். நீயோ போகிற போக்கில் ஏதோ ஒன்றை விதைத்துவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு தவறான ஒரு செயலை விதைத்து விடாதே. என் கண்ணின் மணியே, நாம் ஒன்றை செய்தால் அது 100 மடங்கு பலன் திரும்ப வரும் என்று சொல்வார்கள் அல்லவா? அது உண்மைதான். நீ நன்மையை செய்து பார். உன்னை சுற்றி நடக்கும் சில சமயத்தின் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை அளித்து கொண்டே இருக்கும். கெடுதல் நினைவிப்பது போல் தோன்றாலும் உனக்கான வாழ்க்கையை சரி பண்ணுவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருப்பேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான பாதையிலே நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணம் இருக்கின்றது. பிரச்சனை, கோபம் உச்சத்திற்கே சென்று கொண்டு இருக்கின்றாய். அதை எப்படி தடுப்பது, அதை எப்படி தவிர்ப்பது என்று தெரியாமல் தானே என் பிள்ளைகள் அங்கு கலங்கிக் கொண்டு இருந்தார்கள். இதோ அத்தனைக்கும் தீர்வாகத்தான் உனக்கான வாழ்க்கையின் உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பிக்க உனக்கு யார் உதவி செய்ய வருகிறார்களோ அந்த உறவானவர்களை உன்னருகில் இருப்பதற்கு நான் அங்கு தகுதியுடையவர்களாக மாற்றிவிட்டேன். இனி வருகின்ற காலம் உனதாக மாறப்போகிறது. வருகின்ற நேரம் உனதாக இருக்கப் போகிறது. எடுத்து வைக்கும் அடியில் தடைகளை மட்டுமே தாண்டி கொண்டு இருக்கும் என் பிள்ளையை இனி உடைத்தெறிந்து உனக்கான நல்லதொரு பயணத்தில் அடியெடுத்து வைத்து உனக்கு நல்லதை சொல்லித் தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளை நீ இருக்கும்போது உனக்கு வேண்டிய உறவினைத்தான் நான் உனக்காக வழிகாட்ட வந்து இருக்கின்றேன். வெற்றிக்காகத்தானே இத்தனை கால போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீ தவியாக தவித்தாய். அத்தனை தவிப்புக்கும் இடையாகும் பதிலாகும் நானே வந்து நான் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு வந்திருக்கும் பட்சத்திலே நீ எதற்குமே மனம் அருந்த வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானம்
தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது நீ மனம் வருந்தவே வேண்டாம். என் கண்ணின் மணியே, உன் சந்தோஷத்தின் பயணத்தை நான் உனக்காகவே தர வந்து இருக்கும்போது எதற்காக அழுது கொண்டே இருக்கின்றாய்? நீ நினைத்த காரியம்தான் நடக்கப் போகிறது. வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.